ஈரோடு மாவட்டம் பவானி செல்லியாண்டியம்மன் கோயில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம், விவரங்கள். நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் பவானியில் மிகவும் பிரசித்தி பெற்ற செல்லியாண்டியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் திருவிழா ஆண்டுதோறும் மாசி மாதம் மிகவும் சிறப்பாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த மாதம் பூச்சாட்டத்துடன் துவங்கியது. இதனை அடுத்து அம்மனுக்கு நாள்தோறும் அனைத்து சமுதாய மக்களின் சார்பில் சிறப்பு அலங்காரங்களில் வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. நேற்று முன்தினம் மாலை முதல் ஆயிரக்கணக்கான பெண்கள் மற்றும் பக்தர்கள் அம்மன் கருவறைக்குள் சென்று நேரடியாக புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்து வந்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான ஒன்றான தேர் பூசும் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அம்மன் அழைக்கும் நிகழ்ச்சிக்காக கோவிலிருந்து படைக்கலங்கள் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள எல்லை மாரியம்மன் கோவிலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டது. தொடர்ந்து அங்கு அம்மனாக அலங்கரிக்கப்பட்ட குதிரையை சிறப்பு வழிபாடுகளுடன் கோவிலுக்கு ஊர்வலமாக அழைத்து வந்தனர். அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உடலில் சேர் பூசியும் வண்ணப்பொடிகள் பூசியபடி காய்கறி மாலைகள் அணிந்து கொண்டும் வந்தனர். தொடர்ந்து பெண்கள் பழம், தேங்காய் மற்றும் பூஜை பொருட்கள் வைத்து நீண்ட நேரம் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். சேறு பூசி சென்றவர்களின் மீது வியாபாரிகளும் பொதுமக்களும் தங்களது வியாபாரம் தொழில் சிறக்க வேண்டி உப்பு, மிளகு மற்றும் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள், காசுகள் உள்ளிட்டவை சூறையிட்டனர். சூறையிட்ட பொருட்களை ஆண்களும் பெண்களும் போட்டி கொண்டு எடுத்துச் சென்றனர். மேலும் காளி, சிவன், முருகன் வேடம் அணிந்தும் இளைஞர்கள் ஊர்வலத்தில் பங்கேற்றனர். குறிப்பாக இந்த பவானி மேட்டூர் பிரதான சாலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து தேர் பூசும் திருவிழா நடைபெற்றதால் பவானி நகரில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருந்தது. திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வருஷம் நாங்க சென்னையில இருந்து வந்துருவோம். எங்க அம்மா ஊரு. நாங்க எப்படி கல்யாணம் ஆகி போனாலும் நாங்க இங்க சென்னையில இருந்து எப்பயும் வந்துருவோம். இங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடியில இருந்து கருவறைக்கு போய் சாமிக்கு தண்ணி ஊத்தலாம். அது ரொம்ப விசேஷமா இருக்கும். ஒரு 10,000 மெம்பர்ஸ் மாதிரி வருவாங்க. ஊரின் எல்லா காரணம் எங்க எல்லாரும் போனாலுமே இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் அசம்பிள் ஆயிடுவாங்க. ஒவ்வொருவரும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போட்டு வருவாங்க. சேர் பசி எல்லாம் கொண்டாடுவாங்க. நாங்க இதுக்கு காய்கறி வேஷம் போட்டுருக்கோம் அப்படின்னா நாங்க தினசரி காய்கறி மார்க்கெட்ல இருந்து வரோங்க. இயற்கையான முறையில காய்கறி விளைக்கணும், மக்களுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டான வேண்டி இந்த காய்கறி வேஷம் நாங்க போட்டு வருங்க. வருஷம் நாங்க சென்னையில இருந்து வந்துருவோம். எங்க அம்மா ஊரு. நாங்க எப்படி கல்யாணம் ஆகி போனாலும் நாங்க இங்க சென்னையில இருந்து எப்பயும் வந்துருவோம். இங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடியில இருந்து கருவறைக்கு போய் சாமிக்கு தண்ணி ஊத்தலாம். அது ரொம்ப விசேஷமா இருக்கும். ஒரு 10,000 மெம்பர்ஸ் மாதிரி வருவாங்க. ஊரின் எல்லா காரணம் எங்க எல்லாரும் போனாலும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.